கிடைக்கப்பெற வேண்டிய 16 செல்வங்கள் கல்வி செல்வம், அருள் செல்வம், பொருள் செல்வம், மக்கள் செல்வம், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, எதிரிகளின் தொல்லைகள், தொழில் பொறாமைகள் அனைத்து வித மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி விழா 4 கால யாக வேள்வியுடன் மகா கும்பாபிஷேகத்தை தாயே பரிபூர்ணம் शक्तिर्मा भातृभ्यो नमः श्वेतगंधालेपना नमः ब्रह्मवती नमः सच्चिदेवी नमः स्वाहादेवी नमः स्वकादेवी नमः रकादेवी नमः कालगंगी नमः नित्यंगी नमः नारंगी नमः शिशुदेवी नमः सरस्वती महालक्ष्मी नमः तक्काय नमः नताय नमः भेट्टाय नमः नारायणाय नमः नवरगाय नमः गजाय नमः वेदाय लक्ष्मीकाय नमः आशाय नमः विजयाय नमः साध्याय कालोके सविदाराय ओम शक्ति पराशक्ति பேரன்பு கொண்ட பக்த கோடிகளே மெய்யன்பர்களே, ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயிலின் அஷ்டபந்தன புனராதன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகத்திற்கு இன்று வருகை தந்த அத்தனை பக்த கோடிகளுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மதுராந்தகபுரம் பக்த சமாஜ் சார்பாகவும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயில் சார்பாகவும் உங்களை மனமார்ந்து இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலானது கடந்த 2000 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் பங்குனி உத்திரத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு அன்று ஸ்ரீ சக்தி விநாயகர், பட்டீஸ்வரன் துர்க்கை, மும்பை மகாலட்சுமி, கூத்தனூர் சரஸ்வதி நவகங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோயில் மீண்டும் 2009 திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அமைக்கப்பட்டு மறுபடியும் 2வது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 16 ஆண்டுகள் கழிந்து இன்று இந்த மகா கும்பாபிஷேகமானது திரு சக்தி விநாயகர், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி, செந்திலாண்டவர் மற்றும் நவகிரகங்களுக்கும் பரிவார அனைவற்றுக்கும் காலை 9:30 நடைபெற்றது. எல்லா கோபுரங்களை அடைந்தது. இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்ற அந்த கும்பாபிஷேகத்தில் இந்த கோயிலில் சால கோபுரம் என்று ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டு மேலும் பிம்மவித்யாசுரபடி என்ற மண்டபத்தை எக்ஸ்டென்ஷனாக அமைத்து சுமார் 6000 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு புதிய மண்டபத்தை அமைச்சிருக்கிறோம். இந்த வைபவத்திற்கு ஜீர்ணோதார கும்பாபிஷேகத்திற்கு பண உதவியாகவும் பொருளுதவியாகவும் நன்கொடையாகவும் அளித்த அத்தனை மெய்யன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் மதனந்தவர் பக்த சமாஜ முதலமால் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டுமல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்திற்கு முதல் காலத்திற்கு ஆனந்த விநாயகர் என்ற கோயிலிருந்து வரிசை எடுத்து வந்ததும் 2வது காலத்திற்கு பஞ்சவடி பாண்டிச்சேரி அருகில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் இருந்து வந்த வரிசைக்கும் 3வது காலத்திற்கு இங்கே ஸ்ரீபுரம் கோயிலும் மற்றும் நமது ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள முகலிவாக்கத்தை முகலீஸ்வர் கோயில் இருந்த வரிசைகள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். இந்த சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை மெய்யன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் இரு பாதகரங்களை தொட்டு நன்றி வணக்கத்தை செலுத்துகிறது. இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த சிவாச்சாரியார் ஸ்ரீ கீர்த்திவாசன், அதற்கு உறுதுணையாக இருந்த திரு விக்னேஷ் சிவாச்சாரியருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆலயத்தை சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கிற நமது ஆலயத்துடைய சிவாச்சாரியார் ஸ்ரீ கார்த்திகை சிவாச்சாரியருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திரு கும்பாபிஷேகத்திற்கு பொருளாக பணம் மட்டுமல்லாமல் உடல் உதவியாக பணத்தை மட்டும் கொடுத்து உயிரை கொடுத்து கடந்த 3 மாதங்களாக பணி செய்து கொண்டிருக்கிற நமது மதுரந்தபுரம் மகளிர் பஜனை மண்டைக்கு எங்களுடைய இருகர கூப்பி பாதக்கர தொட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் இல்லை என்றால் இந்த கும்பாபிஷேகம் ஒரு எல்லளவு நடந்திருக்காது என்பதை எங்களால் ஆடித்தளமாக சொல்ல முடியும். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நன்றி செலுத்திக் கொள்ளாமல் இங்கு சிறப்பாக கட்டி கொடுத்த திரு சுவாமிநாதன் அவருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சுவாமிநாதன் அவருக்கும், சபஜித்திரே திருப்போரூர் பன்னீர்செல்வம் அவருக்கும், இந்த யாகசாலை அமைச்சிருந்த மாநகரத்தை சேர்ந்த குமரன் அவர்களுக்கும் மற்றும் எலக்ட்ரிக்கல் பார்த்த திரு ஞானசேகர் அவருக்கும் மேலாக இந்த ஆலயத்திலே பூ உதவி கொடுத்து சிறப்பாக இங்கே பார்த்த யாகசாலையிலே சிவாச்சாரியர் சொன்னார், எந்த கோயிலிலும் இதே மாதிரி பூ கொடுத்து உதவியதில்லை. அவ்வளவு அருமையான பூவை கொடுத்து உதவிய கௌரி மற்றும் சௌமியா குருவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தாமல் இந்த திருக்கோயிலுடைய சிவாச்சாரியராய் திரு கார்த்திகை சிவாச்சாரியருக்கு என்று உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார் ராஜேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். எங்களுடைய பழைய சிவாச்சாரியர் திரு சசி சிவாச்சாரியருக்கும் ஸ்ரீ ஆதி சிவாச்சாரியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். சொன்னால் சசி சிவாச்சாரியார் நாங்கள் விசேஷ சந்தியை அழைக்க வேண்டும் என்று கேட்டபோது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக வந்து எங்கள் மனம் உணர்ந்து அளித்து கொடுத்த சிவாச்சாரியருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இங்கு உதவி செய்த அத்தனை மீன்பருக்கும் இங்கு ஆபீஸில் உதவி செய்த திரு விஜயம் மற்றும் ராதாவே புத்த சமாச்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வார். இங்கு ஊழியர்களை அமைத்து கொடுத்த அருள்குமாருக்கும் மற்றும் நாதஸ்வரத்தை மிக சிறப்பாக அளித்து கொடுத்த ஆல் இந்தியா ரேடியோ புகழ்ச்சியை ராஜாராம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துறைக்கு எங்களுடைய எல்லாவற்றிற்கும் மேல சிறப்பாக இந்த இடத்தை காவல்துறை அழகாக இந்த கும்பாபிஷேகத்திற்கு எந்த விதத்திலையும் இல்லாமல் பக்தர்களுடைய சந்தோஷமாக உதவியான காவல்துறை
எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மட்டுமல்லாமல் அது குருதரையாக இருந்த சேஷமாட்ட சரியாண்டிய சரியாண்டி அவர்களுக்கும் அவர் குருதரையாக இருந்த மற்ற போலீஸ் உயர்நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுக்க அந்த உதவியை போட்டோகிராபர் திரு மணிக அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்த அத்தனைக்கும் லைவ் செய்த எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.